அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் அமைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவில், முருகன் கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மேலுமே அருணகிரிநாதரால் கூட திருப்புகழில் ஒரு பாடல் பெற்ற பெருமை கொண்ட அற்புதமான புகழ்பெற்ற மலைக்கோவில் தான் இந்த முருகன் கோவில். மேலுமே 496 படிகளை கொண்ட இந்த மலையில் வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் திருமண கோலத்தில் அழகாக காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆலயமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி தாங்க. சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அனைவருமே போற்றக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பொருள் தான் இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிற ஒரு பிரசித்தி பெற்ற வினோதமான தனித்துவமான ஒரு சிறப்பாக இருக்குது. மேலுமே இந்த ஆலயத்தோடு இருக்கக்கூடிய அற்புதமான சிறப்புகளையும் இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டக்கூடிய பொருளால் நாட்டில் நடக்கக்கூடிய இன்பங்கள் மற்றும் துன்பங்களை முன்னதாகவே உணர்த்தக்கூடிய அற்புதமான ஒரு திறமை படைத்த அற்புதமான ஒரு கோவில் அப்படின்னா இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி தான். இதில் இருக்கக்கூடிய அற்புதமான சுவாரஸ்யமான பலரும் அறியாத சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவனோட திரிபுர தகத்தின் போது மேருமலையில் வில்லா பயன்படுத்திய போது தான் அதிலிருந்து சிதறிய ஒரு சின்ன பகுதி தான் சிவன்மலை அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே இங்கு மூலவர் பார்த்திங்களா முருகப்பெருமான் வள்ளியோட திருமண கோலத்தில் அழகாக அருள் பாலிப்பார். ஆண்டவன் உத்தரவு பெட்டி முருகப்பெருமான் பக்தர்களோட கனவுல வந்து சொல்லக்கூடிய ஒரு பொருளை அந்த உத்தரவு பெட்டியில் வைத்து அந்த பொருளுக்கு உரிய நிகழ்வு சமூகத்தில் நடப்பதாக காலங்காலமாகவே இருந்துட்டு வர அற்புதமான ஒரு வினோத வழிபாடாக இருக்குது. மேலுமே இங்கு பார்த்திங்களா சிறப்பு வழிபாடாக என்ன இருக்குது அப்படின்னா, இங்கு காய்ச்சல் வந்தவங்க அந்த காய்ச்சல் தீர மிளகு ரசம் வைத்து மலை மேலே இருக்கக்கூடிய சுரலோக நாயகி சமேத ஜீரகேஸ்வரரை வழிபடுவது ஐதீகமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது. காங்கேயத்தில் இருந்து ஒரு சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பூர் நகரிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் டு 40 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் நேரமானது பார்த்திங்களா பொதுவாகவே காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடையானது திறந்திருக்கும். அனைவருமே இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி ஆலயத்திற்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த 2026 மாற்றப்பட்ட புதிய பொருளால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது, நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கம் ஏற்பட போகிறது அப்படிங்கிற முழுமையான பதிவு நம்ம பார்க்க போகிறோம். 2026 மார்ச் மாதம் முதல் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மஞ்சள் பிள்ளையார், எலுமிச்சை, வெற்றிலை பாக்கு மற்றும் அருகம்புல் இது எல்லாமே வைத்து பூஜை செய்யப்படுகிறது. மேலுமே இந்த பொருளோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த பொருட்கள் நாட்டில் மங்களம் பெருகும், நோய்கள் அனைத்துமே அகலும், மக்கள் மத்தியில் தர்மம் தலைக்கும் அப்படிங்கிறத குறிப்பதாக நம்பப்படுது. இந்த பொருளோட ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயம் அப்படின்னா, நாட்டில் தடைகள் நீங்கி சுபிட்சம் நிலவுவதையும் சுபகாரியங்கள் அதிகரிப்பதையும் இது உணர்த்துவதாக சில ஆச்சரிய பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. சிவபெருமான் கனவுல தோன்றி இந்த உத்தரவிடப்படுவதாக நம்பப்படக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் ஏற்றப்படும் மாற்றங்களையும் முன்கூட்டியே கணிப்பதாக இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்கு இருக்குது. மேலுமே இந்த முருகன் ஆலயத்திற்கு நீங்கள் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவன்மலை முருகன் கோவிலை தெரியாதவங்க இருக்கவே முடியாது. இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருட்கள் முருகப்பெருமானால் சொல்லப்படுவது அப்படிங்கிறதுனால இதில் என்ன பொருட்கள் வைக்கப்படுகிறது, அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும், என்னென்ன நல்லது நடக்க போகிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதில் அனைவருக்குமே ஆர்வம் அதிகமாக இருந்துட்டு வருது. அப்படி அனைவரோட ஆர்வத்தை தூண்டும் வகையில் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு பிறகு பார்த்திங்களா புதிய பொருளானது மாட்டப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான முருகன் கோவில்களில் ஒன்று தான் இந்த திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவில். வேறு எந்த கோவிலுமே இல்லாத வகையில் இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவர் உத்தரவு பெட்டி தாங்க இந்த கோவிலோட ஒரு தனிச்சிறப்பாகவே இருக்குது. பக்தர்களோட கனவுல சென்று முருகப்பெருமானே சுப்பிரமணிய சாமி சொல்லும் அந்த பொருளானது இன்ன பொருள் வைத்து பூஜை செய்யப்படி சொல்லுவார். இது பல 100 ஆண்டுகளாகவே இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழக்கமாக இருக்குது. அடுத்த பக்தர்களோட கனவுல வேறு பொருள் வந்து வரும் வரைக்குமே அந்த
முந்தைய பொருளானது பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய அற்புதமான வழிபாடாக இருக்குது. இப்படி வைக்கப்படக்கூடிய பொருளுக்கு கால அளவு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது நடக்க போகக்கூடிய நிகழ்வுகளை அது முன்கூட்டியே கணிப்பதாக அமையும் அப்படிங்கிறது பக்தர்களோட காலங்காலமாகவே இருந்துட்டு வர நம்பிக்கையாக இருந்து வருது. இதற்கு முந்தைய காலங்களில் தண்ணீர் வைத்து வழிபட்ட போது சுனாமி வந்ததாம். அதே மாதிரி துப்பாக்கி வைத்து வழிபட்ட போது கார்கில் போர் நடைபெற்றது போன்ற நிகழ்வுகள் நடந்ததாம். அதே மாதிரி கடந்த ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி முதல் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் கடல் நீர் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் உண்டார்பட்டியை சேர்ந்த ராம்குமார் அப்படிங்கிற பக்தரோட கனவுல வந்த உத்தரவின் அடிப்படையில் முதல் மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலை பாக்கு, அருகம்புல், எலுமிச்சை பழம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் இந்த பொருளுக்கு என்ன அர்த்தம், இது எதை உணர்த்துது, இதனால் எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிற ஆர்வம் பக்தர்களிடையே பார்த்திங்களா அதிகரித்து வருது. இது குறித்து சிவாச்சாரியர்கிட்ட கேட்டபோது ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் தற்போது வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப மங்களகரமானதாக இருக்குது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா நாட்டில் காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நாட்டில் ஆன்மீக பற்று மக்களிடையே அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாகவே மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வழிபட்டாவே சுபகாரிய தடைகள் அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே போல தான் அருகம்புல்லுமே முழு முதற் கடவுளான விநாயக பெருமாளோட தொடர்புடையது. விநாயகருக்கு அருகம்புல் படைத்து வழிபட்டாலே எப்பேற்பட்ட துன்பமும் தீரும், வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். அதே போல தான் வெற்றிலை பாக்கு அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான பொருளாக இருக்குது. எலுமிச்சம்பழத்தை ஆன்மீகத்தோட தெய்வ பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அனைத்துமே தெய்வங்களுக்கும் படைத்து வழிபட ஏற்ற ஒரு பொருளாக இருக்குது. குறிப்பாகவே பெண் தெய்வங்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை அணிவிப்பதும், துர்க்கைக்கு ராகு காலத்தில் எலுமிச்சையில் தீபம் ஏற்றுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான வழிபாடாக இருக்குது. துர்க்கை, காலபைரவர், காளி உள்ளிட்ட உக்கிர தெய்வங்களுக்கு எலுமிச்சம்பழம் படைத்து வழிபடும் வழக்கமானது இருக்குது. இது தெய்வீக சக்தியை எளிதில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இந்த பொருட்கள் அனைத்துமே இருக்குது. இந்த 5 பொருளுமே ஆன்மீகம் மற்றும் மங்கள நிகழ்வுகளோட தொடர்பு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த மங்கள நிகழ்வுகளான கோவில் உற்சவங்கள், திருவிழாக்கள், கும்பாபிஷேகம், நல்ல காரியங்கள் போன்ற தெய்வீக காரியங்கள் நாட்டில் அதிகம் நடப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறதாக நிறைய பெருமக்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த 5 பொருட்கள் வைக்கிறதுனால நாட்டில் எந்த மாதிரியான தாக்கங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயங்களில் ஒன்று தான் இந்த சிவன்மலை முருகன் கோவில். அதாவது பக்தர்களிடையே கனவுல வந்து சுப்பிரமணிய சாமி சொல்லக்கூடிய அந்த பொருட்களில் கோவிலில் வைத்து பூஜை செய்யப்படுவது பல 100 ஆண்டுகளாகவே இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதற்கு முந்தைய காலங்களில் தண்ணீர் வைத்து வழிபட்ட போது சுனாமி வந்ததாம். அதே மாதிரி துப்பாக்கி வைத்து வழிபாடு செய்த பொழுது கார்கில் போர் நடைபெற்றதாம். இது அந்த வகையில் கடந்த 4ஆம் தேதி பார்த்திங்களா முதல் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் கடல் நீர் வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வந்திருக்காங்க. இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளால் நாட்டில் சுபகாரியங்கள் அனைத்துமே சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. மேலுமே இங்கு பார்த்திங்களா பிரார்த்தனையாக வேண்டியவருக்கு வேண்டியதை வழங்கக்கூடிய பிரார்த்தனை ஒரு அற்புதமான ஒரு தலமாக இருக்குது. திருமண தடை, குழந்தை பாக்கியம், தொழிலில் மேன்மை, நோய் எதிர்ப்பு என அனைத்திற்குமே இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த முருகன் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும். அற்புத மலையாக விளங்குவதனால பக்தர்கள் அதிகமானவங்க இங்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியை நீங்கள் 9 முறை சுற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா வந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, வரப்போகிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அனைத்துமே விலகிவிடும். மேலுமே சனி பகவான் தனி சன்னதியிலும் இங்கு எழுந்திருக்கிறாரு. மேலுமே இங்கு எழுந்திருக்கக்கூடிய முருகனுக்கு சிவ ப்ளஸ் அசலம் ப்ளஸ் பதி, அதாவது சிவசலபதி, தீராத காய்ச்சலுக்கு தீர்வு, மலை மேலே சுரலோக நாயகி சமேத ஜீரஸ்வரராக இங்கு எழுந்திருக்கிறாரு. காய்ச்சல் வந்தவங்க இங்கு வந்து மிளகு ரசம் வைத்து வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பூஜை செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த காய்ச்சலானது முழுமையாகவே நீங்கும். மேலுமே அனும தீர்த்தம், அகத்திய தீர்த்தம் மற்றும் இந்திர தீர்த்தம், மங்கள தீர்த்தம், வீர தீர்த்தம், சக்தி தீர்த்தம், பிரம்மானந்த தீர்த்தம் ஆகிய 7 தீர்த்தங்கள் உள்ளதாகவும் ஆண்டவனுக்கு பணிவிடை செஞ்சு கொண்டிருந்த சடச்சி அம்மன் அப்படிங்கிற பெண் கங்கையோட சிறப்பு அறிந்து கங்கை செல்ல வேணுமா அப்படின்னு வேண்டியிருக்காங்க. முருகன் அவருக்கு காசி செல்ல வசதி இல்லாததுனால கங்கை தீர்த்தத்தையே இங்கே உருவாக்கி காசியை கட்டியதாகவும் இன்றுமே நந்தவனமாக இருக்கக்கூடிய பகுதியில் கங்கை காசி தீர்த்தம் உள்ளது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது.
அதே மாதிரி இங்கு பார்த்தீங்களா, முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு தான். ஆனா மத்த ஆலயத்தில நம்ம பார்த்தோமா, எங்கேயுமே பிள்ளையாருக்கு தான். ஆனா இந்த ஆலயத்தில பார்த்தீங்களா, முருகப்பெருமானுக்கு தான். கருவறையில மூலவராக வள்ளியம்மை உடனமர் ஸ்ரீ அன்னதான மூர்த்தியாக எழுந்தருளி வள்ளி மணலாளன் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுறாரு. முருகனை நினைச்சு வள்ளி இங்கு தவம் இருந்து அறச்சாலை அமைத்து பணி புரிந்ததாகவும், வள்ளியர் சாலை மருவி வள்ளியர்ச்சல் ஆனதாகவும், காங்கேய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி வள்ளியர் சாலையாக இருந்துள்ளதாகவும் சொல்கிறாங்க. மேலுமே வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் திருமண கோலமும், வள்ளி தெய்வானைக்கு தனி சன்னதியும் இங்கே இருக்குது. அனைத்து நோய்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதாகவும், அரிய வகை மூலிகை செடிகள் இருக்கக்கூடிய காட்டை கடந்து செல்வதனால நோய்கள் அனைத்துமே தீர்வதாகவும், சித்தர்கள் பல பேருமே தவமிருந்த அற்புத மலையாகவும், இன்றுமே பல சித்தர்கள் இந்த மலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் ஐதீகம் இருக்குது. மேலுமே இந்த ஆலயத்திற்கு பார்த்திங்களா, அற்புதமான சென்று வந்தாவே அவங்களோட வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும். சிவன்மலை கோவிலில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி தாங்க. மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் மற்றும் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதனால மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படிங்கிற மற்றொரு பெயருமே இருக்குது. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஆலயத்திற்கு நீங்கள் போயிருக்கீங்களா அல்லது இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட இப்போ இந்த 2026 வைக்கப்பட்டக்கூடிய இந்த பொருளால் கண்டிப்பாக நாட்டில் நிறைய நல்ல சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கப்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ஜோதிடருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தேங்க்யூ.